ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், எனக்கு வந்து சுத்தமாக எடிட்டிங் தெரியாது. ஆனால் என் சேனலுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணி போடணும். அப்போ தான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க, ஆனால் எடிட்டிங் பற்றி எதுவுமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி ஒரு சூப்பரான இன்ட்ரோ வந்து ரொம்பவே ஈஸியாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு சூப்பரான இன்ட்ரோ வந்து எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஆல், அப்புறம் பர்சனலைஸ்டு, அதுபோல் வந்து 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கொடுங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வந்து எப்போது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்ட்ரோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் ஆல்ரெடி போட்டிருந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகே, நான் வந்து அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ண அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ப்ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். ஓகே, இந்த டெம்ப்ளேட் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், கஸ்டமைஸ் நவ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து எடிட்டிங் பேஜ் வந்துடும். எடிட்டிங் பேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கலர், அதாவது நம்ம வந்து ப்ளூ கலரில் வந்து எடிட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு வேறு கலரில் வேணும்னா இந்த ஆப்ஷன், அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 5 கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் 5 கலரில் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளூவை வந்து செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதான் வந்து மெயின் ஹெட்டிங், அதாவது நான் வந்து சேனல் நேம் போட்டிருப்பேன் டியூடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இது வந்து பெரிய டெக்ஸ்ட்டு. ஸோ அதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க உங்களோட சேனல்லையும். அகைன் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டியூடெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே ஒரு டெக்ஸ்ட் வந்திருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு தான் இது வந்து பாட்டம் லைன். ஸோ அதில் வந்து நான் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுறேன். கீழே பாருங்கள் 2 சைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 720p, இன்னொன்று 1080p. ஸோ இதில் வந்து நான் எப்பயுமே சூஸ் பண்ணுறது எதுனா 720p தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லா ஆப்லேயும் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பாருங்கள் ப்ளேஸ் ஆர்டர் ஆர் கிரியேட் ப்ரிவ்யூ அப்படி, அதாவது சப்மிட் ஆர்டர் கிரியேட் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் சப்மிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ அதில் வந்து மேக் ஏ ப்ரிவ்யூ இன்ஸ்டெட் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணோடனே அகைன் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வியூ மை ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. 2 ஆப்ஷனுமே வந்து சேம் தான். நீங்கள் வந்து 2த்துல எது வேணாலும் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் ஒன்று வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகிடுது. லோட் ஆன உடனே என்ன ஆகும், இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆனோடனே அங்கே பாருங்கள் கிளிக் டு ப்ரிவ்யூ ஆர் எடிட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அந்த ப்ளே பட்டனை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா, கொடுத்த கலர் வந்திருக்கா, அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணோன்னா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் போயிட்டு அகைன் வேறு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அகைன் இன்னொரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற இந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டெம்ப்ளேட். இருக்கிற எல்லா டெம்ப்ளேட்லேயும் இல்லாத ஒரு ஆப்ஷன் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடியோ வந்து ப்ளே ஆகும். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன்னா அது வந்து ஆடியோவில் வந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு லேடிஸ் வந்து பேசுகிற மாதிரி ஆடியோ வந்து செட் பண்ணியிருப்பாங்க, ரோபோட்டிக் வாய்ஸு.
ஸோ அதான் இந்த டெம்ப்ளேட்டில் ஸ்பெஷல். ஸோ இந்த டெம்ப்ளேட் கீழே கஸ்டமைஸ் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட்டிங் பேஜ் வந்துடுங்க. எடிட்டிங் பேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டில் பாருங்கள் கலர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து 5 கலர் இருக்கும். அதில் நான் வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டாப் லைன், அதாவது சேனல் நேம் டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. பாட்டம் லைன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து சேனலை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் லாங்குவேஜ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் குழந்தை பேசுகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் ஒன்னே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண ஒரு நிமிஷம் நான் அது சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற பாட்டம் லைன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி நான் இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற அந்த வாய்ஸ் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு வாட் டு சே அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து சேனல் பற்றி என்ன சொல்லணும், அந்த ஆடியோவில் ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டியூப் டெக் தமிழ் நம்பர் 1 டெக் சேனல் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ஒரு 2 சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 720p கொடுத்து மேக் ஏ ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வியூ மை ப்ரிவ்யூ அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நான் வந்து 2 டெம்ப்ளேட் எடிட் பண்ணுறதுனால தான் நிறைய பேஜ் வந்து லோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனால் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் வந்து எடிட் பண்ணக்குள்ளே அப்படிலாம் இருக்காது. மேக்ஸிமம் 2 பேஜ் 3 பேஜ் தான் நீ வந்து லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து ப்ரிவ்யூ வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிளிக் டு ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பாருங்கள் பர்பிள் கலரில் வந்துருச்சு, கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அந்த ஆடியோவும் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அது வந்து உங்களுக்கு காமிக்கல, லாஸ்ட்டாக காமிக்கிறேன் என்ன ஆடியோ அது அப்படின்னு சொல்லிட்டு. கீழே ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் கொடுத்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஃப்ரீயாக கொடுத்துருக்கிற 2 மினிட்ஸில், அதாவது 2 மினிட்ஸில் ஒரு நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணுறீங்களோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 டைம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணலாம். ப்ளேஸ் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும். ஸோ அதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டவுன்லோடு HD அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், வீடியோ கன்வெர்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட ப்ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். Tube Tech Tamil number 1 tech channel in Tamil. ஸோ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் இது மாதிரியான சூப்பரான இன்ட்ரோஸ் வந்து ரெடி பண்ண முடியும். இதுக்கு வந்து எந்த எடிட்டிங் நாலேஜும் தேவையில்லை, ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தாலே போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான சூப்பரான அடுத்த இன்ட்ரோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.